சரி மூளை, நாங்கள் நிறைய படித்தோம், எனவே என்னை தவறாக விடாதே. ஆஸ்திரேலியாவின் தலைநகரம் என்ன? கான்பெர்ரா. சரி, ஒரு மைலில் எத்தனை கிலோமீட்டர்கள் உள்ளன? 6 சரியானது. பீட்சா எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? இது தேவையில்லை, அதனை நாங்கள் வலுவான உணர்வுகளுடன் இணைத்துள்ளோம். பாருங்கள், நாபோலி. சரி, நாங்கள் நன்றாக இருக்கிறோம். மன்னிக்கவும் மூளை, நான் 70% மட்டுமே இருக்கிறேன். விரைவில் நான் காலி செய்ய வேண்டும். இப்போதில்லை, மண்டையோடு. நீங்கள் பார்க்கவில்லை, நாங்கள் தேர்வில் இருக்கிறோம். நான் வெறும் அறிவிக்கிறேன். அடுத்த கேள்வி. சரி, கிரேக்க அகரவரிசையின் கடைசி எழுத்து என்ன? சரி, அது இங்கே இல்ல, அது அழிக்கப்படுகிறது. அது என்ன? எப்சிலான் இல்ல, சிக்மா கூட இல்ல. ஒரு கார்டிசோல் வருகிறது. இது வேகமாகிறது. நீ நன்றாக இருக்கிறாயா? இங்கே சிறிது அழுத்தம் உள்ளது, ஆனால் எதுவும் இல்லை. அடுத்த கேள்வி. சரி, மனித உடலின் மிகப்பெரிய உறுப்பு என்ன? ஓ, அது நுரையீரல் அல்லது கல்லீரல். எதுவும் புரியவில்லை. தந்தை, நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும். ராஜா, எனக்கு பட்டாம்பூச்சி வருகிறது. நீங்கள் அதிகமாக பயன்படுத்துகிறீர்கள். ஓ மை காட். அடுத்த கேள்வி. தயவு செய்து, உலகின் மிகச்சிறிய நாடு, வரலாற்றில் அதிகம் விற்கப்பட்ட புத்தகம். எனக்கு குறிப்புகள் இல்லை. இப்போது நான் ஓடவோ அல்லது போராடவோ முடியும். 90%. இது ரோலர் கோஸ்டரை விட மோசமாக உள்ளது. நீங்கள் 1 மீட்டர் மற்றும் அரை நீளமான பழுப்பு ரயில் வருகிறது. குறைந்தபட்சம் 20 வினாடிகள் உள்ளன ஒரு கழிப்பறையை கண்டுபிடிக்க. தந்தை, சரி, சீரற்ற பதில்கள். நான் இந்த கால் சட்டை கரைப்படாமல் இருக்க விரும்புகிறேன். கடவுள் என்ன செய்ய வேண்டும்? ஜெட்டா. லிட்டில் பிரின்ஸ். சரி, முடிந்தது. ஆசிரியர், நான் கழிப்பறைக்கு செல்ல வேண்டும். அந்த இரவு. ஃபர்ஸ்ட், நீங்கள் விழித்திருக்கிறீர்களா? அது ஓமேகா.